What is this part of the plant? What do you say in Hindi? Patta. And what is this part of the plant? What do you say in Hindi? Tana. What is it? Tana. And what comes here? I am Kandika mother. பொண்ணு வந்து கிரேட் 4 இங்கே படிக்கிறாங்க. மேம் கிளாஸ் அப்சர்வேஷனுக்காக எனக்கு வர சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு பார்த்த கிளாஸ் வந்து ஹிந்தி. கிளாஸ்லாம் எப்படி போகுது அப்படின்னா பசங்களாம் கொஷின் கேட்டு ஆன்சர் பண்ண வச்சு பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்துட்டு ரியல் டைம் எக்ஸாம்பிள் காமிச்சு அவங்க சொல்கிறப்ப நல்லா இருக்குது. பசங்களுமே ஒரு கிளாஸை வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே பார்க்கலாம். அவங்க வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி வந்து கிளாஸை அப்சர்வ் பண்ணுறாங்க. டீச்சர்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி ரொம்ப என்ஜாய் பண்ணி படிக்கிறாங்க. நல்லாயிருக்கு, பார்க்கவே நல்லாயிருக்கு. அப்புறம் பேரண்ட்டுக்கும் டீச்சருக்கும் உள்ள கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்னா ரியலி குட். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து மேம் கிட்ட ஒரு கொஷின் எனி டைம் எந்த டைமில் ஏதாவது மேம் எனக்கு இந்த டவுட்டு நீங்கள் கிளியர் பண்ணுங்க அப்படின்னா உடனே ரிப்ளை பண்ணுவாங்க. அப்புறம் இங்கே நான் பார்த்த வரைக்கும் நாங்கள் தேர்ட்லேருந்து இங்கே படிக்கிறோம். தேர்டு இப்போ 4th படிக்கிறோம். 2 இயர்ஸாக இங்கே இருக்கோம். தேர்டில் வந்தப்போ என் பொண்ணு இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்க்கும் இப்போவும் வந்து நல்ல டெவலப்பாக இருக்காங்க. எங்களுக்கே பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் எங்கள் ஸ்கூலில் வந்து நான் மார்னிங் பசங்களை விட்டுட்டு பார்க்குறப்ப பசங்களே வந்து ப்ரேயரை ஹேண்டில் பண்ணுற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் ஸ்கில் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுறாங்க, அது ரியலி நைஸ். அப்புறம் வந்து பசங்களை வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃபியர் இல்லாமல் பண்ண வைக்கிறாங்க. பாலை த்ரோ பண்ணிவிட்டு ஒரு மேக்ஸ் டேபிள் சொல்ல வைக்கிறாங்க. பசங்க வந்து எப்படி ஒரு மெமரி பண்ணுறது இல்லாமல் அவங்களே சூப்பராக பண்ணுறாங்க. அந்த பாலை த்ரோ பண்ணிட்டு மைண்டுக்கும் வேலை கொடுக்குறாங்க, கையிலையும் பண்ணுறாங்க. அதெல்லாம் ரியலி நைஸ், சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இங்கே வந்து பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்கூல் லீவ் டைமில் மேம்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒயிட் புக்குன்னு ஒன்று பண்ணுறாங்க. அது வந்து ரியலி நைஸ். எப்படின்னா பசங்க வந்து நம்மக்கிட்ட கொஷின் கேட்டு அவங்க ஆன்சர் பண்ணி அதை வீடியோவாக எடுத்து அதை நல்லா அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்களோட கம்யூனிகேஷனும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. பார்க்குற நம்மளுக்கும் வந்து அது நல்லாயிருக்கு. ப்ளஸ் நம்மள சரௌண்டிங்கில் உள்ள பேரண்ட்ஸு அவங்களோட ரிலேஷன்ஸ் எல்லாருமே அதை பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம பசங்க எப்படி நல்லா பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் லீவ் டைமில் டீச்சர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பசங்களோட ஆம்பிஷன் என்னன்னு கேட்டு அதில் ஒரு நேம் போர்டு எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஓட்டுறாங்க. பசங்க வந்து நாம் இதை பார்த்து இதுதான் ஆக போகிறோன்னு வந்து அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி அதுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படிக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் ஆனுவல் டேல பார்க்குறப்ப அந்த ஆம்பிஷனை வச்சு அவங்களுக்கு ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணி அவங்க கொடுக்குறாங்க. அதை படிச்சுட்டு பசங்க ஸ்டேஜில் ஒரு ஃபியர் இல்லாமல் அவங்களே அதை பேசுகிறாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா ஆச்சாரியர் படிக்கிற பசங்க எல்லாருமே வந்துட்டு இதுதான் ஆகும் அதுதான் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அவங்க வந்து என்ன ஆவாங்க அப்படின்னா ஓனாக இப்போ ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் எல்லாமே அவங்களா பண்ணுறதுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பேஸ்ன்னு தான் நான் இது நினைக்கிறேன் ஆச்சாரியை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா 2 ஹேண்டில் ரைட் பண்ண வைக்கிறாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கு. அவங்களோட பிரெயினும் ஹேண்டும் சேர்ந்து வேலை செய்யுது. அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஆச்சாரியில் நாங்கள் இங்கே வந்து சேர்த்தது வந்து 2 பசங்களுமே என்ஜாய் பண்ணி படிக்கிறாங்க. நாங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுறோம். நல்ல எஜுகேஷன்லேயும் சரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் சரி நல்லா வந்து டெவலப் ஆகுறாங்க. இன்னொன்று யோகா மால்கம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அது எல்லாமே வந்துட்டு கிளாஸ் அவரை கண்டக்ட் பண்ணி பண்ணுறதுல ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களையே பண்ண வைக்கிறாங்க. அதில் அவங்க எதில் பெஸ்ட்டாக இருக்காங்கன்னு பார்த்து அதில் பெஸ்ட்டாக உள்ளதை செலக்ட் பண்ணி அவங்கள வந்து செய்ய வைக்கிறாங்க. இப்போ என் பொண்ணை வந்து யோகாவுக்கும் மால்கமுக்கும் கூப்பிட்டு அவங்க அதை பண்ணி நெக்ஸ்ட் லெவல் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் போகிற அளவுக்கு வந்து சார் பண்ண வைக்கிறாரு. சாருக்கு ரொம்ப தேங்க்யூ. மற்றபடி மேம் எல்லாமே வந்துட்டு நல்லா பண்ணுறாங்க. ஈவினிங் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து விடுறது, பேரண்ட்ஸ் கிட்ட வந்து பசங்களை ஒப்படைக்கிற வரைக்குமே டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவ்வளோ ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குது. தேங்க்யூ.